ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சீ ப்ரான்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா, கிலோவுக்கு 15 பீஸ் வரும், 15 பீஸு பியூர் கடல் ஏறாது. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு எல்லாமே இந்த மாதிரி உரிச்சிடணும். மேலே உரிச்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிடணும். உரிச்சிட்டு பின்னால் இந்த மாதிரி நரம்பு அறுக்கணும். க்ளீனாக பின்னால் நரம்பு அறுத்துட்டு அதுக்கப்புறம் அது உள்ள போட்டி மாதிரி வரும், வயிறு கலீஜ் இது தெரியுதுங்களா. இது க்ளீனாக எடுத்துக்கணும். அதுதான் மெயின் குடல், நரம்புன்னுவாங்க இல்லையா, அதுதான். அது க்ளீனாக எடுத்துடணும். கொஞ்சம் இருந்தால் கூட கசப்பு வந்துடும், வயிறு நோவு வந்துடும். க்ளீனாக எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக பாயில் ஆகும். பாருங்கள், இல்லை கம்ப்ளீட்டாக டோட்டலாக இந்த மாதிரி எடுத்துடணும். பாருங்கள், பேக் சைடில் க்ளீனாக அறுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ கலீஜ் இருக்குது. அதுதான் மெயின் வயிறு. அது பாருங்கள், இந்த மாதிரி சீ ப்ரான்ஸு கம்பல்சரி அது எடுத்தே ஆகணும். பாருங்க, மாதிரி வரும். ஓப்பன் பண்ண க்ளீனாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். முழு சாதம் போடணும். பாருங்கள், இப்படி பண்ணால் தான் அதோட ஃபினிஷிங்கு, அது லுக்கு வரும், இல்லைன்னா வராது. பார்த்தீங்களா, க்ளீனாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ஆயிடுச்சு. எல்லாமே எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் வரும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வர்றதே ரேரு. இந்த சைஸு வரும்போதும் வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஓகே, டன்.